இன்னைக்கு நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டாரு. இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துமாறு அனுமதி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தினோம். அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம், அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன், ஒன்றா இருந்திருக்கேன். என்னுடைய ஆசை தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ ட்ரையா, இவ்வளோ சீரியஸா, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண், மொழி, இனம் அப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க? இல்லைடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க, நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது. அது உங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு போய் உனக்கே தெரியலன்னா நான் என்ன பண்ணுறேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கதை எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி அப்பா நிறையா காசு பண்ணலாம், உன்னை சேர்த்து வைக்கலாம், அது ஃபீல் பண்ணாத. ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன், எம்எல்ஏ கருணாஸ் பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளேன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும். இதான உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையில் அந்த உணர்வோடு தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே நமக்கேன்னு போயிட்டோம்னா வேற யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊர், தமிழ்நாடு நம்ம ஊர். இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம், ஆனால் ஆண்டவன் தமிழனாக இருக்க வேண்டும். அதற்கான சீமானவர்கள் உரையாற்ற வருகை என்று நான் வரவேற்கிறேன்.